நிறைய பேருக்கு நிறைய ஆர்டர் கேன்சல் ஆகுது. அதாவது கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க, இந்த டைத்துக்குள்ள போய் சேருங்கன்னு மேல ஒரு டைமிங் காட்டுது. இது வந்ததுக்கு அப்புறம் தான், இது முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சு. ஆனா இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதிகமா வந்து ஆர்டர் கேன்சல் ஆகுது. நியர் பை போறதுக்குள்ள முதல் படிக்குது, 1 கிலோமீட்டர் உள்ள போறேன், கேன்சல் ஆயிடுச்சு. மண்டை காஞ்சி போச்சு, வண்டி ஓரம் கட்டிட்டு ஊருக்கு போயிட்டு அடுத்த ட்ரிப் படிக்குது. அடிச்சு காருக்குள்ள உட்காந்து சாவி போட்டு சீட் பெல்ட் மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்றேன். இவர் வண்டி மூவ் ஆகல, ட்ரிப் மாற போகுது, கேன்சல் ஆகும். என்ன சொல்லுங்க, காது கொடுத்து கேட்கணும், வாய்ஸ் பேசி டக்குன்னு பார்த்தா அந்த ஆர்டர் கேன்சல். எனக்கு என்ன, இந்த ரேபிடோ எல்லாம் வந்த புதுசுல எப்படி தெரியுமா இருந்தான், பின்னால தெரியுதுங்க அரமனை நண்பா, வர வர ரேபிடோ காரன் பண்றது சரி கிடையாது. இல்லைன்னா ஒரு கரெக்டா 1 கிலோமீட்டர் கஸ்டமர் பேசிட்டு இது வந்துருங்க, வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? கஸ்டமர் டிக்கெட் கேன்சல் பண்ணல, இந்த ரேபிடோ காரன் பாலா போனவன் அவன் கேன்சல் பண்ணிட்டான். அக்செப்ட் பண்ணிட்டு கரெக்டா 30 செகண்ட்ல வந்து அந்த ஸ்பாட்ல இருந்து நம்ம வந்து மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கணுமா. அப்படி இல்ல அப்படின்னா வேற ஒரு பார்ட்னருக்கு வந்து அந்த ட்ரிப் வந்து அசைன் ஆயிடுமா. நேத்து என்னைய அழு விட்டாங்க சரிங்களா. ஒரு 1400 ரூபாய் டியூட்டி அம்பத்தூர்ல இருந்து மகேந்திரா சிட்டிக்கு அடிச்சுது. சரிடா, நல்ல டியூட்டியா கொடுத்துருக்காங்கடா, பிரீமியர்ல புக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு அதே கேப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைம் செட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ கூட அட்டாச் பண்ண பாருங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேப்ல லொகேஷனே வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் காமிக்குது, பாயிண்ட்டுக்கு போறதுக்கு 5 நிமிஷம் காமிக்குது. ஆனா அவன் எனக்கு கொடுத்துருக்க ரீச் டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 நிமிஷம் சரிங்களா. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் அச்சு புச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்து பந்தல எல்லாம் பூந்து போனா எனக்கு முன்னாடி இன்னொருத்தவன் நிக்கிறாங்க. கரெக்டா எனக்கு முன்னாடி அவனும் வரான். நானும் கஸ்டமர் லொகேஷன் கிட்ட போறேன், அவனும் வரான் சரிங்களா. அப்படி நிக்கிறேன்டான்னு என்னோட ரைடு கேன்சல் ஆகுது. அந்த வண்டிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கஸ்டமர் பிக்கப் பண்ணி போயிட்டான். அவங்க வர கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆள் பழகுது, நமக்கு வரவங்க வருவாங்கன்னு நினைச்சு நான் பாட்டு வெயிட் பண்ணிட்டு 5 நிமிஷமா. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா ரேபிடோ புக் பண்ணிக்கல மேடம் அப்படின்னா, இல்லையா கார் வந்துருச்சு, நான் ஏறி போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவங்க சொல்ற ஓடிபி அந்த காருக்கு எப்படி செட் ஆயிருக்கும் அது எனக்கு தெரியல. இந்த திருட்டு பையன் ரேபிடோ வர வர ரொம்ப கேவலமா இருக்கிட்டான். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதே சும்மா நம்ம கூட போறது இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான் சரிங்களா. எங்க சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து தலைவர் பொதுச் செயலாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சது நண்பா, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. நானும் எங்க யூனியன்ல பேசியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 1 வாரம் 10 நாள் 20 நாள்ல கண்டிப்பா ரேபிடோ எதிர்த்து ஒரு பெரிய மாபெரும் போராட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டத்தை எங்க யூனியன்ல பேசி நான் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பேசி பாக்குறேன் நண்பா சரிங்களா. எங்களுக்கு வந்து பெருசா அமௌண்ட் கூட இப்ப கேட்கல. நாங்க எங்களுக்கு இந்த ரீச் டைம் ஒன்று புதுசா ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்களா. அவன் மேப்லயே வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல சென்னையில டிராபிக்ல இவ்வளவு நேரத்துல தான் உன்னால போக முடியும்னு சொல்லி இருக்குது. இவரு நொட்டுறதுக்கு ஒரு டைம் ஒன்று போட்டுறாரு, 3 நிமிஷம் 4 நிமிஷம். எப்படியா போக முடியும்? இந்த ரேபிடோல வேலை செய்யறவங்க எவனா வந்து ஓட்டிக்க பார்க்கலாம், அந்த ரீச்ல நீங்க போய் ரீச் ஆவீங்களான்னு பார்க்கலாம். மனுஷனா இல்ல மிருகமா நீங்களா? அவ்வளவு ஓட்டி எங்கன்னா இடிக்கிற மாதிரி போய் இடிச்சு நாங்க சாகணும் அப்படிதான் நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் உங்களுக்கு எதிராக நடக்கும் கூடிய சீக்கிரம் சரிங்களா. பார்க்கலாம்.